எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா விளாத்திக்குளம். இந்த விளாத்திக்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மிகப்பெரிய ஒரு 12வது படிக்கக்கூடிய ஒரு பொண் அந்த காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வர்றாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க. வீட்டில் வந்துட்டு அந்த நைட் டயத்தில் வந்து நான் வெளியில் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த காட்டு சைடு போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் அவங்க வந்து ரிட்டன் வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ வீட்டுக்கு வரலன்னவனே அவங்க பெற்றோர்கள் அவங்க எல்லாம் வந்து பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்கலாம் வந்து போய் தேடி பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. விடிய காலையில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் வந்து அந்த காட்டு பகுதியில் அதுலேருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் ஒரு மீட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த 150 மீட்டர் உள்ளரிக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ இறந்து கிடக்குறாங்கன்னா பார்க்குறாங்க, அந்த பெற்றோர்கள் பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கும்போது அந்த பெண் இறந்தவன அவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் கதறாங்க. ஆனால் அந்த பெண்ணை வந்து அவங்க இறந்ததில் வந்து ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கு அந்த பெண்ணுக்கு. இமிடியேட்டாக என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது தான் தெரியுது அந்த பெண்ணை வந்து யாரோ வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இமிடியேட்டாக வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக மாறுது. அப்போதைக்கு அந்த அவங்களோட உறவினர்களும் சரி, அந்த பெண்ணோட பெற்றோர்களும் சரி இமிடியேட்டாக போயிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க, சாலை மறியல் பண்ணுறாங்க. அந்த பெண்ணோட வந்து உடலை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பேசி பார்க்குறாங்க, நாங்கள் வந்து உடலை வாங்க மாட்டோம், இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிற வரையும் நாங்கள் வந்து யாரும் இதை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுதும் வந்து அதிகமாக வந்து பேசப்பட்ட ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து டெல்லியில் நடந்த ஒரு நிர்பயா கேஸை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம். பக்கத்தில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல வந்து நடந்த ஒரு பெண்ணை வந்து பண்ணாங்க, வன்முறை பண்ணாங்க. அவங்க 3 பேருக்கும் வந்து இப்போ தண்டனை கிடைச்சிருச்சு. ஸோ அவங்க 3 பேருக்கும் வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 தனிப்படைகள் வந்து போடுறாங்க. இங்கே உள்ள கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. 10 தனிப்படைகளை அமைச்சு அவங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த நடந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காட்டுப்பகுதியில், அந்த காட்டுப்பகுதியில் எந்த விதமான ஒரு சிசிடிவியோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒருத்தன் யார் பண்ணியிருப்பா, ஏன்னா ஒரு ஆள் பண்ணானா இல்லை நிறைய பேர் சேர்ந்து பண்ணினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது இதில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க போலீஸ். கண்டுபிடிக்கும் போது இதில் வந்து ஒரு சைடு வந்து மெத்தனமாக இருக்கிறாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு போராட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கனாக்கா எதிர்கட்சியிலேருந்து ஏடிஎம்கேலேருந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நிர்பயான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேனரை வச்சு இந்த கேஸை வந்து யாரும் வந்து கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, விளாத்திக்குளம் கேஸை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. மறுபடியும் வந்து என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் இதை வந்து ரொம்ப ஒரு கையில் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த கேஸில் ஒரு முக்கியமான என்னன்னாக்கா இதை பண்ணினவன் வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கைது பண்ணப்பட்டான். ஸோ இந்த கைது பண்ணப்பட்டது வந்து ஏன்னா இவ்வளோ ஒரு சிபிஐ யாருமே வராமல், ஏன்னா நம்ம ஊரில் கேஸ் நடந்துச்சுன்னா என்ன தெரியும் நம்மளுக்கு, அடுத்து சிபிஐ வந்து தான் அந்த கேஸை வந்து முடிப்பாங்க. ஆனால் இது கேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிஐ இல்லாமல் நம்ம போலீஸே, நம்ம தமிழ்நாடு போலீஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு அவனை வந்து இப்போ ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பேரை கேட்டிங்களாவே நீங்கள் வந்து ரொம்ப கோபமாயிருவீங்க. தர்ம முனீஸ்வரன். என்ன மாதிரி பேர் வச்சிருக்கான் பாருங்க, என்ன மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், எப்படி இவனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இமிடியேட்டாக போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த விதமான சிசிடிவி எதுவும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு கடவுள் இருக்கான்னு சொல்லுவான் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இவனை வந்து பார்க்குறதுக்கு வந்து அங்கே வந்து நிறைய விண்டு மில்லுகள் இருந்திருக்கு. ஸோ அந்த விண்டு மில்லில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு விண்டு மில்லில், ஏன்னா அங்கே இருக்கிற விண்டு மில்லில் எல்லாத்துலேயுமே வந்து சிசிடிவி கேமரா இருக்குமா. ஸோ அந்த சிசிடிவி கேமரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி சிசிடிவியாக இருக்குமா. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்கிறது மாதிரிலாம் இல்லாமல், ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப வந்து ஃபோட்டோ பிடிக்கும், ஸோ கேமரா எடுக்கும். ஆனால் வந்து அது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமா. நீங்கள் இருட்டில் இருந்தாலும், இருட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணி போனாலும் உங்களோட எல்லாமே வந்து ஃபேஸ் உள்பட எல்லாமே ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இமிடியேட்டாக இந்த ஒரு சிசிடிவியை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, இங்கே அந்த விண்டு மில்லில் உள்ள சிசிடிவியை. ஸோ இந்த விண்டு மில்லில் ஏன் சிசிடிவி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மெயினாக அங்கே வைக்கிறதுக்கான காரணங்கள் விண்டு மில்லில் அதிகமாக வைக்கிறதுக்கு அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் காணாமல் போயிடுது. ஏன்னா இங்கே வந்து செக்யூரிட்டி இருந்தால் ஓகே, செக்யூரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து காணாமல் போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஹை குவாலிட்டி உள்ள ஒரு கேமரா வந்து அங்கே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ இந்த கேமரா போயிட்டு போலீஸ் வந்து அதை கேப்சர் பண்ணுறாங்க. அதில் உள்ள வீடியோலாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இதில் ஒருத்தன் வந்து கிராஸ் பண்ணி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராஸ் பண்ணி போகிறான் யார், எதுக்காண்டி இப்போ இதில் கிராஸ் பண்ணி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பர்டிகுலராக அந்த பைக்கோட நம்பரையும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. ஜூம் பண்ணி பார்த்தோன்னா தெரியுது அந்த பைக் வந்து இன்னொருத்தவங்களோட அந்த பைக் அப்படிங்கிற. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த பைக்கை வந்து யாராக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவன் வந்து இந்த பைக்கை வந்து இன்னொரு இடத்துல வந்து திருடிட்டு வந்திருக்கான். இந்த தர்ம முனீஸ்வரங்கிறவன் இன்னொரு இடத்துல இருந்து அந்த பைக்கை திருடிக்கிட்டு வந்து இவன் இந்த வழியா போயிருக்கான். எதுக்குன்னா இவன் வந்து ஆல்ரெடி ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு அதுல வந்து ரெகுலரா போய் கையெழுத்து போடுற ஒரு வேலையில வந்து இவன் இருந்திருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ராமநாதபுரம் சாயல்குடியான். ஸோ அந்த ஊர்ல உள்ளவன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கானாக்கா இங்க வந்து கையெழுத்து போட வர்ற வழியா வந்து பைக்கை இன்னொருத்தனோட பைக்கை வந்து இவன் எடுத்துட்டு போயிருக்கான். இவன் பண்ணினதே ஒரு கிரைமு. இதுக்கு முன்னாடி ஒரு கிரைமை பண்ணிட்டு தான் வந்து இங்க சைன் பண்ண போறத ஒரு தப்பு பண்ணிட்டு தான் வந்து சைன் பண்ண போறான். ஸோ அப்படி தப்பு பண்றவனும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட பைக்கை பார்த்திபனுங்கிறவங்க பைக்கை வந்து எடுத்துட்டு வந்திருக்கான். ஆல்ரெடி அந்த பார்த்திபனுங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னோட பைக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டா போய் அந்த பார்த்திபனை பாக்குறாங்க. அவ இன்னொருத்த கேஸ் கொடுத்துருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இதை யார் பண்ணிருப்பா ஃபேஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இமீடியட்டா போய் இவனை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இவனை வந்து ஜெயிலில் வந்து அடைச்சிட்டாங்க. இப்போ ஸோ அவனுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்? ஏன்னா இது மாதிரி இவன் வந்து இந்த ஒரு இதுதான் பண்ணனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இவனுக்கு ஆல்ரெடி வந்து 20க்கும் மேற்பட்ட கேஸுகள் வந்து இவன் மேலே இருக்கு அப்படிங்கிறாங்க. பர்டிகுலராக இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேஸ் இருக்குன்னு அவனுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டியை வந்து பண்ணி. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணாலும் இவன் தான் பண்ணனாங்கிறதுக்கு வந்து ஒரு இது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ஆல்ரெடி 5 பேரை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இவனும் அதுல வந்து ஆட் ஆகுறான். 5 பேர்ல வந்து இந்த இவனோட டெஸ்ட் பண்றதுக்கு இவனை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது தான் தெரியுது இந்த பெண்ணோட கையில வந்து பாத்தீங்கன்னாக்க இவனோட தோள்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த தோள்கள்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இவனோட தோல் தான். ஏன்னா இவன் உடம்பு ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி கீரல் வந்து இருந்திருக்கு. ஸோ இதை வந்து போலீஸ்காரங்க வந்து ஃபைன் பண்ணுறாங்க. இமீடியட்டாக வந்து டிஎன்ஏ செக் பண்ணும்போது தான் தெரியுது ரெண்டும் ஒத்து போயிருது. ஸோ ஃபைனலாக அந்த இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து தெரிஞ்சவனே இவனை இமீடியட்டாக வந்து போலீஸ் வந்து அண்டரில் எடுத்துறாங்க. ஆனால் இவன் மட்டும்தான் பண்ணானா இல்லை இன்னும் நிறைய பேர் கூட்டு சேர்ந்து பண்ணாங்களா அப்படிங்கிறத வந்து இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம போலீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டியை வந்து இந்த மாதிரி வன்முறை செய்யப்பட்டு கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேஸ் இருந்திருக்கு. கேஸ் இருந்து இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை வர வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த எந்த கேஸுனாக்க எட்டயபுரத்துல வந்து அங்கே ஒரு பருத்தி தோட்டத்துல வந்து ஒரு பாட்டி வந்து ரெகுலரா போயிட்டு அங்கே தண்ணி பாய்ச்சறது, ஸோ அங்கே இருக்கிற இடங்களை பார்த்துட்டு வர்றதுமா இருந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பைக் திருடுற கேஸ், இந்த மாதிரி கேஸ்ல இருந்தவன் போய் அந்த பைக்கு போறது வர்றது இந்த மாதிரி இருந்திருக்கான். அங்க அந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க தனி பாய்ச்சல பார்த்து இருந்துட்டு அந்த பாட்டியை வந்து அவங்க பாட்டியெல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய தோடு அது மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தோடை வந்து இவனுக்கு வந்து கண்ணு உறுத்திருக்கு. அந்த தோடை எப்படி அப்படிங்கிறன்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான். பக்கத்துல போய் அவங்கள வந்து அடிச்சிடறான். கட்டையில அடிச்சு அந்த தோடெல்லாம் புடுங்கிட்டு அதுக்கப்புறம் அவனோட ஒரு கொடூரமான ஒரு எண்ணத்தை பாருங்க. அவங்க அந்த பாட்டியை வந்து 65 வயசு மதிக்கத்துக்கு அந்த பாட்டியை வந்து வன்புணர்வு பண்ணிட்டு அவங்கள வந்து இந்த இடத்துலயே கொண்டுட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடறான். ஸோ எஸ்கேப் ஆனாலும் இவனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. அந்த அளவுக்கு இவன் வந்து மாட்டாமே இருந்திருக்கான் போலீஸ்கிட்ட. அதுக்கப்புறம் இவனை ஃபைனலா வந்து ஃபைன் பண்ண போதான் தெரியுது நிறைய சிசிடிவி இதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இதுல ஒருத்த மட்டும் அந்த பருத்தி தோட்டத்தை அடிக்கடி வந்துட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இவனை வந்து ஃபைன் பண்ண பாக்குறாங்க. ஆனா இவனை கண்டுபிடிக்க முடியல. இவன் என்ன பண்ணிருக்கான்னா, ஸோ இவனை வந்து ஆல்ரெடி பிடிக்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு பைக் திருடி அந்த பைக் திருடின கேஸுக்காண்டி வந்து ஜெயில போய் உட்காந்துருக்கான். ஸோ இவனை ஃபைனலா ஓகே இந்த ஜெயில தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜெயில இவனை வந்து ஒரு வாரத்துக்கு இவனை வந்து வெளியில எடுத்து அவனை விசாரிக்கும் போது தான் தெரியுது இப்போ என்னென்ன பண்ணுனா அப்படிங்கிறத மாதிரி நிறைய வந்து அந்த நியூஸா வந்திருக்கு. இவன்கிட்ட என்ன பண்றாங்க, இவனை வந்து ஜெயிலில் அடைச்சிடறாங்க. அடைச்சிட்டு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்ததும் இவன் வந்து மேல்முறையீடு பண்றான். இங்க உச்சநீதிமன்றம் வந்து மேல்முறையீடு பண்ணி அதுலேருந்து வந்து ஜாமீன் கிடைச்சி இவன் வெளியில வர்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க.
ஸோ ஜாமீனில் வந்துடுறானா, ஜாமீனில் வந்துட்டு என்ன பண்ணுறான், மறுபடியும் வந்து இன்னைக்கு இப்போ வந்து நடந்திருக்க ஒரு 12வது படிக்கிற ஒரு மாணவி வந்து வன்புணர்வு பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவனை மட்டும்தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கிடையாதுங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா, அக்கா, தங்கச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுகளை வந்து நம்ம வந்து பக்கத்திலே விடக்கூடாது. ஏன்னா இப்போ அந்த பேரண்ட்ஸு தான் இப்போ நம்ம வந்து பேசிட்டு போயிடுறோம். நம்ம பேசுகிறனால வந்து இதை பார்த்துட்டு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களை வெளியில் அடிக்கடி விடக்கூடாது, நம்ம பிள்ளைங்களை வந்து யாரும் வந்து அடுத்தவன் வந்து பேசக்கூடாது. ஏன்னா இதை எல்லாமே வந்து ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா குட் டச் பேட் டச்னுலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் சொல்லித்தராங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் படித்த காலத்துலலாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒவ்வொரு இதை சொல்லி கொடுக்குறாங்க. யார் ஒரு பெண்ணை வந்து எப்படி டச் பண்ணுறான், ஸோ நல்லதாக டச் பண்ணுறானா, இல்லை வந்து அவன் மனசில் வந்து அழுக்க வச்சுட்டு டச் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான ஒரு இதையும் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணி உள்ளதான் வந்து இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது மாதிரி இன்னுமே யாருமே பண்ணக்கூடாது, யாருமே வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து இவனுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா பேரை வந்து மறுபடியும் சொல்றதுக்கு எனக்கு வந்து விரும்பலை. ஏன்னா வச்சிருக்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பேர். ஸோ இவனை வந்து இப்போ கைது பண்ணிட்டாங்க. இவனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இவன் மட்டும்தான் பண்ணியிருக்கானா இல்லை வேற யாரும் இதில் கூட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து, ஏன்னா இவன் கூட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டியை பண்ணதுலையும் இவன் மட்டும்தான் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கான். ஸோ அதே மாதிரி இவனும் இதுலேயே வந்து யார் எத்தனை பேருன்னு தெரியல. பார்ப்போம் அவனுக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸு தான் வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்களோட வலி எப்படி இருக்கும். தன் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வர்றாங்க, 12வது வந்து எழுதியிருக்காங்க, மார்க்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற அவங்களோட ஒரு எப்படியெல்லாம் ஒரு கனவு கண்டிருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸை நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து என்னடா இப்படிலாம் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடாது. நம்ம இந்தியாவிலேயே வந்து இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து வேண்டிக்கிறோம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் ஆனந்த பலா. வணக்கம்.